என் செல்ல குழந்தையே, இன்று இந்த தேதி உன் கண்ணில் பட்டுவிட்டதல்லவா? வராகி, என்னுடைய வாக்கினையும் கேட்க வந்து விட்டாய். கனவிலும் நினைத்திராத ஒரு அதிசயத்தை இந்த நாளில் நான் உனக்கு நடத்தப் போகின்றேன். 1/1/2025 இந்த வருடத்தினுடைய முதலாவது நாள். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு, இனி நீ என்னவாகப் போகின்றாய், உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். சரியான நேரத்தில் உன் தாயானவள் என்னை நீ சந்தித்ததோடு மட்டுமல்லாமல், இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய். எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளைக்கென்று இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுத்ததோ அதையெல்லாம் இப்பொழுது நீ சரியாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதனையும் நீ மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டப் போகின்றாய். கடந்த வருடத்தில் நாம் செய்த தவறுகள் எதுவும் இந்த வருடத்தில் தொடராமல் இருக்க வேண்டும். அதுபோல கடந்த வருடத்தில் நாம் பெற்ற வெற்றிகள் எல்லாம் நம்மை மீண்டும் பின்தொடர்ந்து வர வேண்டும். இதை மட்டும் நினைவில் கொண்டு, தவறு என்று தெரிந்த விஷயங்களை செய்யாமல் இருப்பதும், சரி என்று தெரிந்த விஷயங்களை மனதார செய்வதை மட்டுமே உன்னுடைய முழுமையான நோக்கமாக கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ முழுமையான மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உனக்கு எவ்வளவோ இன்னல்களும் இருக்கட்டும். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, இந்த நாள் இந்த பொழுது உனக்காக விடிந்திருக்கிறது என்பதனை மட்டும் நினைவில் கொண்டு நல்லபடியாக தொடங்கு. வருடத்தின் தொடக்க நாளை நீ மனதார எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வருடத்தின் கடைசி வரையிலும் உனக்கு இருக்கும் என்பதனை நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். இப்படி நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் குழந்தையே, நாம் தெளிவான எண்ணங்களோடு ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுது அந்த விஷயம் நமக்கு சாதகமாக மாறும். அதே நேரத்தில் நமக்குள் தெளிவான எண்ணங்கள் இல்லாமல் குழப்பமான சூழ்நிலை இருக்கும் பொழுது வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு சாதகம் இல்லாமல் போய்விடும். நீ நினைப்பதை எல்லாம் சரியாக நினைத்து சரியான வெற்றியை பெறுவதற்கு இன்று நீ சரியான ஒரு முயற்சியை எடுத்துவிடு. யாரும் இங்கு உனக்கு எந்த வகையிலும் தடை சொல்ல போவதில்லை. யாரும் இங்கு உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கப் போவது கிடையாது. எதிரிகளும் துரோகிகளும் அழிந்தே போயிற்று. இவர்கள் எல்லாம் இனி உன்னை பின்தொடரப் போவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொண்டு, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சரியாக செய்து கொண்டிரு. எது உனக்கு சரி, எது உனக்கு தவறு என்று உன்னாலேயே அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஏற்கனவே உனக்கு வந்துவிட்டது. யாரும் இனி உனக்கு இதை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒருவர் சொல்லிக் கொடுத்துதான் அதை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலும் நீ இல்லை. அதனால் எல்லாவற்றையும் சரியான அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை நீ சரியாக பெற்றுவிட்டாயானால் என்றும் இந்த தாயானவளின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக ஒவ்வொருவரும் உடனிருந்து தருகின்ற விஷயங்கள், உனக்காக ஒவ்வொருவரும் உடனிருந்து கொடுக்கின்ற மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீ சரியாகத்தான் கையாண்டு வந்திருக்கின்றாய். உன் பக்கம் தவறு என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? துரோகிகளை நீ மன்னித்ததும், வாழ்க்கையில் பல எதிரிகளுக்கு உடனிருந்ததும் தான். துரோகத்தை நீ மன்னித்ததனால் அந்த துரோகம் மீண்டும் உனக்கு நடந்தது. எதிரிகளுக்கு வாய்ப்பு கொடுத்ததனால் திரும்ப திரும்ப உனக்கு எதிரிகளாகவே அவர்கள் இருந்து விட்டார்கள்.
இதையெல்லாம் தாண்டி இந்த நாளில் நீ உனக்கான ஒரு மகிழ்ச்சி ஒன்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்றால் அந்த மகிழ்ச்சி உன்னை தேடி வருவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இந்த மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை எப்பொழுதும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் வாழ்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. இனி நடக்கப் போகின்ற உன்னுடைய நல்ல சூழ்நிலைகளை மட்டுமே எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உன் கைகளில் நல்லபடியாக மாறும் என்கின்ற உணர்வு மட்டும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். யாரும் இங்கே உன்னை எந்த வகையிலும் தடுத்து நிறுத்த முடியாது. யாரும் உனக்கு இங்கே எந்த வகையிலும் துன்பங்களை கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீ உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் உன்னாலே உருவாக்க முடிகின்ற அளவிற்கு திறமை கொண்டு விட்டாயல்லவா. யார் என்ன செய்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பக்குவம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது. நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் எண்ணி வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து என்ன நடந்தாலும் அதை தனக்கானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் என் பிள்ளை உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த நேரத்தில் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் என்று நீ யோசிக்கின்றாய். நீ இந்த வருடம் முழுவதும் செய்யக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு முடிவை இன்றே எடுத்துக்கொள். அதாவது நீ என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது என்பதனை முதலே முடிவு செய்து கொள். என் குழந்தைகள், எப்பொழுதுமே ஒரு வருடம் தொடங்கும் பொழுது நாம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பது போன்ற ஒரு உறுதிமொழிகளை தனக்குள்ளேயே எடுத்து கொள்வார்கள். அதை கடைசி வரையிலும் பின்பற்றவும் செய்வார்கள். ஏனென்றால் மன உறுதி ஒருவருக்கு இருந்தால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்ய முடியும். அப்படியானால் என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற மன உறுதி என்னவென்று உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே நீ என்ன நினைக்கிறாய், என்னவாக வாழ முயற்சி செய்கிறாய் என்பதை பொறுத்து நீ அதனை அப்படியே பின்பற்றி வரும் பொழுது உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ எப்பொழுதுமே நிறைவாக ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வாய் என்பதனை மறக்காதே. யார் வேண்டுமானாலும் உன்னை எப்படி வேண்டுமானாலும் காயப்படுத்தி இருக்கலாம். அவர்களின் மனதில் எப்படி வேண்டுமானாலும் உன்னை நினைத்திருக்கலாம். ஆனால் நீ செய்கின்ற விஷயங்கள் சரியாக இருக்கும் பொழுது எதை நினைத்தும் வருத்தப்படாதே. எதை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்படாதே. உனக்காக இனி இந்த வராகி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உன்னை நிச்சயமாக இந்த துரோகத்தின் பிடியிலிருந்தும் இந்த சூழ்ச்சிகளிலிருந்தும் நல்ல முடிவை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயானவள் என் மீது நம்பிக்கை கொண்ட உனக்கு என்றும் நான் துணையாக நிற்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா, நான் தைரியமாக ஓர் விஷயத்தை துணிந்து செய்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நீ இருக்கிறாய் என்று தானே என்று என் பிள்ளை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த தயானவள் எனக்கு மனது அத்தனை சந்தோஷம் அடைகின்றது. என்னை நம்பிய என் குழந்தை, நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன். என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நான் தேடி தேடி கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மாவினுடைய அன்பை இந்த வருடத்தின் தொடக்கத்தில் முதலாவதாக பெற்றிருக்கின்ற என் குழந்தை அல்லவா நீ. முதலில் ஒரு முறை உன் தாயானவள் என்னை பார்த்து புன்னகைத்து விடு. அம்மாவை பார்த்து நீ சிரிக்கின்ற உன்னுடைய சிரிப்பில் உன்னுடைய ஒட்டுமொத்த கவலைகளும் மறந்து உனக்குள் இருக்கின்ற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு தெளிவாக தெரிய வேண்டும். எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில்
உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களைக் கண்டு உன் தாயானவள் சற்றும் பதற்றமடைந்தது கிடையாது. ஏனென்றால் இது ஒன்றுமில்லாத காரியம். நிச்சயமாக உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக பதற்றமடைய வேண்டும்? எனக்கு எப்படி உன்மேல் நம்பிக்கை இருக்கின்றதோ அதுபோல உனக்கும் உன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கும் நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடு. எந்த ஒரு செயலிலும் முன்னே வா. எங்கும் பின்னால் போய் ஓடி ஒளிந்து கொள்ள நினைக்காதே. கூட்டத்தோடு கூட்டமாக ஓர் விஷயத்தை பெற்றுவிட நினைக்காதே. முன்னின்று எதையுமே சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய். அப்படி நீ செய்யும் பொழுது இந்த வராகியின் அன்பும் என்றும் உனக்கு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய். எந்த நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். எந்த சூழ்நிலைகளிலும் இருந்து இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று நினைத்தாலும் வேண்டாம் என்று நினைத்தாலும் இந்த வராகி நிரந்தரமானவள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எப்பேற்பட்ட இடத்திலும் அம்மா உனக்கு கை கொடுப்பாள். இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று யோசிக்கின்றாயா? என் குழந்தையே, இன்றைய நாள் முழுவதும் இந்த வராகியின் அன்பு உன்னை தொடர்ந்து வரப்போகின்றது. நீ செய்கின்ற எந்த ஒரு செயலையும் சரியாக நினைத்து சரியாக செய். அம்மா உன்னோடு இருந்து அதை கவனித்து அதனை சரியென கவனித்து உனக்காக இதை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நொடியிலும் என் பிள்ளைகளினுடைய மனது காயமடைவதையோ என் பிள்ளைகள் சற்றும் சோர்வடைந்து இருப்பதையோ நான் விரும்புவது கிடையாது. ஏனென்றால் போட்டிகள் அதிகமாக இருக்கின்றது. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுது யாரை தள்ளிவிட்டு யார் மீது ஏறி நடக்கலாம் என்கின்ற எண்ணங்களோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் நீ பெரிதென எண்ணாமல் நீயாகத்தான் இருப்பாய் என்று நினைத்து எதையும் செய்யாமல் இருந்து கொண்டிருந்து விடக்கூடாது. நீயாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதுமே ஒன்றாகவே இருக்கக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போட்டிகளோடு நம்மை பின்னி பிணைக்கின்றது. அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மெருகேற்றி கொள்ள வேண்டும். நான் எதற்காக உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்கிறேன் என்பது உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நல்ல வேளை அம்மா சொன்னதனால் நாம் தப்பித்து கொண்டோம். இனி நாம் எந்த தவறுகளையும் செய்ய மாட்டோம் என்று நீ நிச்சயமாக நினைத்து கொள்வாய். இனி எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கணக்கில் கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய நினைவில் கொண்டு இனி எது நடந்தாலும் அது நமக்கு வெற்றிதான் என்கின்ற உறுதி பூண்டு நீ நகர்ந்து செல்ல தொடங்கு. நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது. நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டதை நான் இப்பொழுது உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். நல்ல சூழ்நிலைகள் உனக்கு உருவாகி இருக்கின்றது. எல்லாமும் நீ கேட்டது போல உன் வசமாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த நாளில் கூட உன்னை காயப்படுத்தவும் வேண்டும் என்றே தேவையில்லாத விஷயங்களை பேசவும் நிறைய பேர் உன்னை சுற்றி சுற்றி வருவார்கள். எல்லோருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர்களின் மனதை சமாதானப்படுத்த முயற்சி செய். நிச்சயமாக அப்படி நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அம்மாவினுடைய அன்பினால் இந்த வருடம் உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தின் விடியலாகத்தான் இருக்கின்றது. நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையும் நம்மை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை
நினைவில் வைத்து கொண்டிருந்தாலே போதும். என்றும் இந்த வராகியின் ஆசிகள், இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு நிறைவாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நல்லபடியாக தொடங்கு. அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்கின்றேன். நம்ப முடியாத மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி தருகின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.